வெற்றிலை தமிழ் சமூகத்தின் விருந்தோம்பல். இந்த மண்ணின் இரத்தமும் சதையுமாகி போன ஞாபகம். காலங்காலமாய் வஞ்சிக்கப்பட்டிருக்கும் ஒரு பெண்ணின் உடல்மொழி. வாழ்வுக்கும் மரணத்திற்குமான ஒரு உறவு. இனம் புரியாத இழப்பு. நம்முடைய இளம் பருவத்தின் எல்லா மதியானங்களையும் உறங்க வைத்த மாயாஜாலம். சரி, கதைக்கு வருவோமா? தரணியில் தான் செல்லும் வழியெங்கும் பச்சை பரப்பி வளம் கொளிக்கச் செய்து வற்றாத ஜீவநதியென சாட்சியாக ஓடும் தாமிரபரணி ஆற்றில்தான் இந்த கதை வேரூன்றி நிற்கிறது. இந்த தாமிரபரணி நீர்ப்பாசனம் பெறும் எல்லா பகுதிகளுமே விளைபொருட்களோட விளைச்சல் அதிகமாக இருக்கும். அதில் ஆத்தூர் பகுதி வெற்றிலை சாகுபடிக்கு பெயர் போனது. சாகுபடிக்கு மட்டும் இல்லை, ஆத்தூர் வெத்தலைக்கு நிறைய முகம் இருக்குது. தனிச்சிறப்பு வாய்ந்த காரத்தன்மை, எந்த பராமரிப்பும் இல்லாமல் நீண்ட நாள் அழுகாமல் இருக்கும் தன்மை அப்படின்னு நிறைய சிறப்புகள் கொண்டிருப்பதால் இந்த ஆத்தூர் வெற்றிலை புவிசார் குறியீடும் பெற்றுள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் வெற்றிலை என்பது திருமண வைபவங்கள், சாமி வழிபாடுகள்னு சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவதால் இங்கு வெற்றிலை சீசன் வியாபாரமாகிவிட்டது. ஆத்தூர் பகுதியிலிருந்து வடமாநிலங்களுக்கு வெற்றிலை அனுப்பப்படுகிறது. அங்கு பீடாவிற்கு தேவை இருப்பதால் வெற்றிலை விற்பனை ரெகுலராக நடைபெறுகிறது. மற்றபடி உள்ளூர்களில் கல்யாண சீசன் சமயங்களில்தான் விற்பனை நடக்கின்றது. மேலும் இதனை மருந்துக்காக மதுரைக்கு வாங்கிச் சென்று அங்கிருந்து பொடியாக்கி வெளிநாடுகளுக்கும் அனுப்புகிறார்கள். வெற்றிலையிலிருந்து மதிப்பு கூட்டு பொருளை உருவாக்கும் முனைப்புடன் ஒரு தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். சுமார் 1 ஏக்கர் வெற்றிலை பயிரிட சுமார் 2 லட்சம் வரை செலவாகும். ஆத்தூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் 12 கிராமங்களில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த வெற்றிலை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். குடிக்க 2 வருஷம் விற்று 2 வருஷம் பயிர், ஒரு வருஷம் எங்களுக்கு செலவு தான். குடிக்க இப்போ பழைய மாதிரி இல்லை. இப்போ நோய் தாக்குது, அதுக்கு தகுந்த மருந்தும் கிடையாது. மருந்து எந்த மருந்து அடித்தாலும் அந்த சுரட்ட நோய், வாடல் நோய் எல்லாம் இருக்குது. இது விதை போட்டு 6 மாதம் ஆகுது. அது 40 நாள் கழித்து கொடி வைப்போம். கொடி வச்சு அறுத்து வச்சு ஊனி வச்சு உண்டாக்குறது தான் இதுதான் ஆரம்ப கொடிக்கா. இப்போ வருமானம் வர டைமில் எங்களுக்கு நோய் தாக்கி நிறைய பொருளாதார இழப்பு. இது தண்ணி தினசரி தண்ணி வேணும் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு. மேட்டு பகுதியில் தான் வரும். நீங்களும் வெத்தலை வளர்ச்சியாக எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். அந்த வரையில் ஜீரண சக்தி உள்ள பொருள். ஆத்தூரத்தில் சுற்று வட்டாரத்தில் நல்ல ஃபேமஸு. இருப்பு தாங்கும், கூட ஒரு நாளைக்கு இருக்க ஒரு வாரம் தாங்கும், நல்லா இருக்கும். ஆத்திரத்தில் வாடாது, லேசில் வாடாது, காம்பு டெம்பராக இருக்கும். சிறுகமணி, கற்பூரம், நாட்டுவத்தில் இப்படி பல 12 ரகம். எங்கள் ஏரியாவில் 3 ரகம் இருக்குது. சிறுகமணி, கற்பூரம், நாட்டுவத்தில் 1 மாதத்துக்கு ஒரு தடவை பறிப்போம். இப்போ இன்னும் நோய் தாக்கி அதிகமாக நோய் தாக்குது. அந்த நோய்க்கு தக்கன மருந்து எங்களுக்கு அரசு கண்டுபிடிச்சி தரணும். எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பார்க்கணும். நம்முடைய தொன்மத்தின் வேர்கள் இந்த ஆத்தூர் மண்ணின் வெதுவெதுப்பில் இருக்கிறது. அப்பத்தா கையில் கசக்கும் பாரம்பரிய நெடியும் அந்த ஒரு வெத்தலையில் இருக்கிறது. எல்லா ஊர்களையும் கவர்ந்து இன்னைக்கு ஆத்தூர் வெத்தலை எல்லோருக்குமான அடிக்ஷன் வெத்தலையாக மாறி இருக்கு.